ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கேஎல் கண்ணங்கசின்னு பார்க்க போகிறேன். இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணலாம். மிஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு பாருங்கள். ஒரு 8 நாளைக்கு ஒரு ஆல்படி 8 அல்லாட்டி ஒரு 3 வரணும். ஓகேவா? 8 இல்லாட்டி 3 ஆல் அவுட் நம்பர். அது இப்படி வருதானே காட்டுறேன். ஓகே, அது பாருங்கள். 2 ஓகேவா? இந்த 2க்கு பாருங்கள். 2 7 ரெண்டுமே பாஸ் ஆகிருக்கு. பவர் டைரக்ட். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6. ஓகேவா? ஒரு 6. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1. ஓகேவா? பவர். ஸோ அடுத்தது சாரி, 3க்கு ஒரு 8. அது பவர். ஓகேவா? அப்படி பவர் வந்திருக்கு. ஸோ அடுத்தது 1க்கு 1 அப்படி டைரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, 1க்கு 1 டைரெக்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1க்கு நமக்கு ஒரு 6. ஓகேவா? பவர் டைரக்ட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3. ஓகேவா? ஒரு 3க்கு 3 டைரக்ட் அப்படி வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது சாரி, அடுத்து வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 1க்கு 1 எப்படி மேட்ச் ஆகுது மட்டும் பாருங்கள். சரிங்களா? ஆல்போர்ட்க்கான நம்பர் இது. 2க்கு சாரி, இது மிஸ்ஸு. இதில் வந்து கடைசி டைம். ஆனால் ஒரு நாள் மிஸ்ஸு. மறுநாள் பாருங்கள். மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு 8 வந்துருக்கு இல்லையா? இந்த 2க்கு மட்டும் ஒரு நாள் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஒன்றும் பரவாயில்ல. இது 8லேருந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 8க்கு 8 அப்படி 8 வந்துடுச்சு ஆல்போர்ட். அடுத்து அந்த 1க்கு 1 ஆல்போர்ட் பார்த்திங்கன்னா 1 வந்துடுச்சு. இந்த 3க்கு 3 டைரெக்டாக வந்துடுச்சு இல்லையா? அடுத்தது இந்த 1க்கு ஏவி அப்படி டைரெக்டாக வந்துடுச்சு. 1. ஓகே, அடுத்தது இந்த என்னமோ மிஸ் பண்ணிட்டோம்.
என்னமோ மிஸ் பண்ணிட்டு வாங்க. இதுலேருந்து பார்ப்போம். அது நாளைக்கு அந்த 8லேருந்து ஒரு 8 இல்லாட்டி 3 வரணும். ஓகேவா? ஏன்னா பாருங்கள், இந்த 2க்கு 2 ஆல்போர்டு வந்துடுச்சு. ஓகேவா? இந்த 8க்கு 8 ஆல்போர்டு வந்துடுச்சு. ஓகேவா? அடுத்து இந்த 6க்கு 1 இது வந்து பவர். ஓகேவா? பவர் வந்துடுச்சு. அடுத்தது கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த 3க்கு 8 பவர் வந்துடுச்சு, 8. ஓகே. அடுத்து அந்த 1க்கு 1 ஏபி டைரக்ட் வந்துடுச்சு. டைரக்ட் பவர். அடுத்து 6க்கு பவர் 1, சாரி 6க்கு 1க்கு பவர் 6. அடுத்து 3க்கு 8, சாரி 3க்கு 3 வந்துடுச்சு டைரக்டு. அடுத்தது இந்த மாதிரி கெஸ்ஸிங் மெத்தட் இங்கே எந்த குரூப்பில் கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் நான் புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம், கெஸ்ஸிங் கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம். ஓகேவா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். 1க்கு 1 டைரக்டு. இந்த ஒரு நாள் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஓகே. இதில் 8க்கு 8 வரணும், ஆனால் மிஸ்ஸு அன்றைக்கி வரலாம். ஸோ வாங்க பார்ப்போம். பரவாயில்ல. இப்போ நமக்கு நாளைக்கு ஆல் போட்டு 8 3 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே பவர் தான் அதிகமாக வருது. ஆனால் அங்கே பாருங்கள், 8க்கு இங்கே 8 அல்லாட்டி 3, 8க்கு. ஓகேவா? சரிங்க, நம்ம மார்க் பண்ணிட்டோம். நாளைக்கு கீழேக்கனா ஆல் போட் நம்பர் 3 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஒரு அதிகமாக வைங்க. சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 8. ஓகேவா? நாளைக்கு கேட்கலாம் கெஸ்ஸிங். அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை பார்க்க போகிறேன். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் கிடஞ்சிச்சு. ஓகேவா? வாங்க அடுத்த கெஸ்ஸிங் பார்ப்போம். இது சூப்பரான கெஸ்ஸிங். ஓகேவா? சூப்பராக பாஸ் ஆகுது. அடுத்து நமக்கு என்னத்தை பார்க்க போகிறேன், இதில் பார்க்க போகிறேன். நோட் பண்ணிக்கிங்க, 3Dயில். சரிங்களா? இது தேடணும், இங்கேயோ பார்த்தேன். ஒரே செகண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன இருக்குது, 871. ஓகேவா? ஸோ நமக்கு நான் பார்க்கக்கூடிய நம்பர் சாரி, இது இல்லை, ஐயோ இதுதானே நம்ம பார்த்தது. இதில் பார்த்தீங்கன்னா 735. ஓகே, வாங்க நம்ம கெஸ்ஸிங் பார்க்குறேன். இது நோட் பண்ணிக்கிங்க. இது எந்த மெத்தடில் நிறைய டைம் நம்ம வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த 5க்கு 5 வந்திருக்கா, 5. அடுத்தது அடுத்து பாருங்கள், 3க்கு ஒரு 3 வந்துருச்சு. ஓகே, ஒரு 3 வந்திருக்கு. அடுத்து ஒரு 7. ஓகேவா?
இதுக்கு கொஞ்சம் மேலே போனீங்கன்னா ஒரு 7 கிடைக்கும். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல இருக்குது 7க்கு ஒரு 7 70 35. அதே அந்த மெத்தட் இதிலே சேம் மெத்தட் இதில் பாருங்கள். ஓகே, சேம் மெத்தட்டை பார்த்தீங்கன்னா இங்கே 3, இங்கே பாருங்கள் 3க்கு ஒரு 3. ஓகேவா, 3க்கு 3. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் 5க்கு இல்லை சாரி, இது சென்டரில் இருக்கணும்ல பி போர்டு. 3க்கு இதில் ஒரு 3. ஓகே, அடுத்து அந்த ஆப்போசிட் ஏ போர்டு பாருங்கள் 9க்கு ஒரு 9. அப்போ நமக்கு 93 கிடஞ்சிருச்சு. ஓகேவா, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும். அடுத்த நாளைக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இதில் என்ன வருது பார்ப்போம். இங்கே என்ன வருது பார்ப்போம். இதில் ஒரு 9 வருது, ஒரு 9. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மேலே ஒரு 1. ஐயோ, என்னமோ வருது, அதில் 3 8 காட்டுது. பாக்ஸ் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு சிம்பிளாக ஒரு ட்ரை பண்ணுங்கள். 1 1 9. ஓகே, இதான் வருது, பார்த்துக்கோங்க. இதில் ஒரு நம்பர் பாக்ஸ் போட்டிங்கன்னா இது வைங்க 333. இது ஒரு பாக்ஸ் நம்பர். ஓகேவா, பாக்ஸ் நம்பர் இது வரக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ ஓகே, நன்றி. நம்ம இன்றைக்கி டிஆருக்கு கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி யூடியூப்பில் போடலாம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஆர் 8 மணி மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா டிஆர் 6 மணி கொடுத்தது, சி போர்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தது கேஎல்கி கொடுத்தது பாருங்கள், ஏபிசி ஆல் போர்டு 2, ஏ போர்டு தான் ஸ்ட்ராங்காக கொடுத்தா 2, ஆனால் 2 பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம குரூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அத்தனை வீடியோ வந்த உடனே நான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ ஓகே, நன்றி.